வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கறி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் கடலைப்பருப்பு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அது கூடவே 2 உருளைக்கிழங்கு தோல் சீச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் 1/2 kg மட்டனை கைமா மாதிரி கொத்தி வாங்கிட்டேங்க. இந்த 1/2 kgக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு 100 கிராம் துவரம்பருப்பு 2 உருளைக்கிழங்கு ஓகே. இந்த 3 நம்ம ஆட் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது விசில் வர அந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கைமாவை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஸ்பூனில் கார்லிக் பேஸ்ட், அதை விட கொஞ்சம் அதிகமாக ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்க்கு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் விடணும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. பருப்பும் நல்லா வெந்துருச்சு, கைமாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக வாட்டர் இருக்கனால இதை நல்லா நம்ம சுண்ட வச்சு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறமா இதில் ஒரு எக்கை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஹீட்டில் பண்ண வேணாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணால் போதும். மசிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு உருளைக்கிழங்குல நம்ம இந்த கைமா மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கூட 2 டேபிள்ஸ்பூன் கிராம் ஃப்ளவர் அண்ட் 1 ஸ்பூன் மைதா ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வடை தட்டி தட்டி போடுற மாதிரி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கறி வடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.